ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளில் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:5-6 நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். 1 Thessalonians chapter 5 verses 5 and 6. You are all sons of light and sons of the day. We are not of the night nor of darkness. Therefore, let us not sleep as others do, but let us watch and be sober. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படியென்றால் இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறது போல நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினால், நீங்களும் நானும் அவரை போல ஒளி வீசுகிற பிள்ளைகளாய், வெளிச்சத்தில் வாழ்கிற பிள்ளைகளாய், அநேகருக்கு வெளிச்சத்தை காட்டுகிற பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நமக்குள் ஒளியாகிய கிறிஸ்து இல்லாவிட்டால், அவருடைய வார்த்தை இல்லாவிட்டால், அவரை போல நாம் வாழாவிட்டால், நீங்களும் நாமும் இருளின் பிள்ளைகளாய் போல வாழ்கிற பிள்ளைகளாய் இருப்போம். இருளுக்காகவும் இருளின் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரவில்லை. அவர் எல்லோரையும் பிரகாசிக்க பண்ணுகிற, அந்தகாரத்தில் இருக்கிற மரண இருளில் உட்கார்ந்திருக்கிற எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே இந்த நாளிலே உலகத்தில் உள்ளவர்களைப் போல நாம் வாழாதபடி இயேசு கிறிஸ்து எப்படி பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, அவரை போல நாம் வாழும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ்கின்ற போது வேதம் சொல்வது போல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் சொல்கிறது. நம்மேல் தேவனுடைய ஒளி உதிக்கும்படியாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆமென். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளையாய் இந்த உலகத்திலே வாழும்படியாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், அநேகரை வெளிச்சத்திற்குள் கொண்டு வருகிற பிள்ளைகளாய் நாம் வாழும்படியாய் நம்மை நாம் இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். ஆமென். ஒளியில் இருக்கிறேன் என்று நாம் சொல்லி தன் சகோதரனை நாம் பகைத்தால் இதுவரைக்கும் நாம் இருளிலே வாழ்கிறோம் என்று அர்த்தம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சகோதரர்களிடத்துல அன்பு கூற நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நாம் நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வோம். நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இப்படி செய்வதால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நீங்கள் நானும் புத்திரர்களாய் பிள்ளைகளாய் இருப்போம். அர்ப்பணிப்போமா? கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய பிள்ளையாய், ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாய் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய மகிமை நம்மேல் பிரகாசிக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். நாம் ஜீவ ஒளியை அடையும்படிக்கு இயேசுவை பின்பற்றுவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சம் அப்பா இருளாகாத படிக்கு
நாங்கள் எச்சரிக்கையாயிருக்க இப்படி வார்த்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. அர்ப்பணித்த ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் தீபங்களாய் ஒளியாய் ஒளி வீசுகிற பிள்ளைகளாய் நீர் அப்பா பயன்படுத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. Jesus loves you.